ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு வாலிபனை குறித்து பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் யோனத்தான். யோனத்தான் பழைய ஏற்பாட்டிலே வருகிறார். யோனத்தான் இஸ்ரேலுடைய முதல் ராஜா சவுல், நமக்கு நன்றாக தெரியும். சவுலினுடைய மகன் யோனத்தான். யோனத்தான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தருடைய பரிசு என்ற அர்த்தம். யோனத்தான் என்றால் கர்த்தருடைய பரிசு. சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். அப்போது இது யுத்தம் நடக்கிற காலம். பெலிஸ்தர் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு டஃப்பான சிச்சுவேஷன், பயம் நிறைந்த நேரம், திகில் நிறைந்த நேரம். இந்த சூழ்நிலையில் இப்போ தான் நமக்கு யோனத்தான் அறிமுகமாகிறார். பைபிளில் முதல் முறையாக நம்ம யோனத்தானை குறித்து எங்கே பார்க்குறோன்னா 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்க்குறோம். யுத்த களத்தில் யோனத்தான் நமக்கு அறிமுகமாகிறார். வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்த மாதூய ஆவியானவர் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக, அதிலிருந்து நம்ம சில சத்தியங்களை எடுத்துக்கொள்ளும் விதமாக இப்படி ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். யோனத்தான் நமக்கு அறிமுகமாகிறது யுத்த களம்தான். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 2-3 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே 1000 பேர் யோனத்தாடே கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். இது ஒரு யுத்த காலத்தில் யோனத்தான் நமக்கு அறிமுகமாகிறார். ஓகே, யோனத்தானுடைய நிறைய குணாதிசயங்கள், நிறைய பாசிட்டிவ் இல்லை அவனுடைய சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நான் சொன்னேன் யோனத்தான் யுத்த களத்தில் அறிமுகமானான் என்று சொன்னேன். இப்போது யோனத்தானுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் யோனத்தான் ஒரு தைரியசாலி. யோனத்தான் ஒரு தைரியசாலி. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு நம்ம போனோம்னா அங்கே பார்க்குறோம், இந்த பெலிஸ்தர் சூழ்ந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெலிஸ்தரை எப்படியாவது அவர்களை முறியடித்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு, ஒரு தீவிர விருப்பத்தோடு கூட யோனத்தான் தன்னுடைய ஆயுதத்தாரியை கூட்டிக் கொண்டு இந்த மலையில் ஏறி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதோடு முடியல அந்த வசனம். அதை அவன் தன் தகப்பனுக்கும் அறிவிக்கவில்லை. ஏன் அப்பாட்ட அவன் சொல்லலைன்னா, ஒருவேளை அப்பாட்ட சொல்லி சொன்னார்னா யோனத்தான் அவங்க அப்பா பெர்மிஷன் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத, வேண்டாம் யோனத்தான், நீங்கள் பார்த்துக்கலாம், வேறு யாராவது அனுப்புவோம், எனக்கு அப்புறம் நீ தான் ராஜாவாக வரணும். அதனால் தன் தகப்பன் தன்னை தடுத்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யோனத்தான் அவன் தைரியமாக தகப்பனிடத்தில் சொல்லாமல் இந்த ஒரு நல்ல காரியத்தை நான் செய்வேன், அது எங்கள் அப்பாவுக்கு தெரிய வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அவன் கிளம்பி போகிறான். யோனத்தான் தைரியசாலி. சரி, அடுத்தது யோனத்தான் ஞானமுள்ளவன். வேதாகமம் அப்படி சொல்லுகிறது, யோனத்தான் ஞானமுள்ளவன். எப்படின்னா அவன் இந்த பெலிஸ்தருடைய பாளையத்திற்கு போகிறதற்காக போகும்போது இந்த மலைப்பாங்கான இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. அப்போது யோனத்தான் என்ன சொல்கிறாருன்னா 1 சாமுவேல் 14 அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்கிறாரு, நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்லுவார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். 10வது வசனம் கவனிங்க. எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்கள். அவன் கர்த்தருடைய வழிநடத்துதலை அறிந்து செல்கிறான். அது ஒரு டீல் மாதிரி எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அவங்க என்கிட்ட நீங்கள் ஏறி வாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார், நம்ம அவர்களை எளிதாக வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி யோனத்தான் அதை தன் வாயத்திறந்து அதை சொல்கிறான் இல்லை. அப்போ நம்ம இதை பார்க்குறோம், யோனத்தான் ஞானமுள்ளவனாக இருந்தான். ஓகே, அடுத்து யோனத்தானுடைய சிறப்பு அம்சம் நம்ம வேத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது யோனத்தான் சவால்களை எதிர்கொள்ள மேற்கொள்ள துணிந்தவன். யோனத்தான் துணிந்தவன், சவால்களை எதிர்கொள்ள மேற்கொள்ள. எங்கே பார்க்குறோம்? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம். நல்லா கவனிங்க. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி, அவன் பின்னாலே ஏறினான்.
அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து போகிறான். கர்த்தருடைய பலத்தோடு போகிறான். கர்த்தருடைய வழிநடத்துதலோடு போகிறான். சவால்களை எதிர்கொண்டு போகிறான். அதை மேற்கொண்டு போகிறான். யோனத்தான் கற்றுக்கொள்கிற அடுத்த காரியம். அடுத்தது, யோனத்தான் தேவன் துணை நிற்க காரியத்தை நடப்பித்தவன். யோனத்தான் தேவன் துணை நிற்க காரியத்தை நடப்பித்தவன். எப்படி, யார் சொல்கிறாங்க? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 45வது வசனம். யோனத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட தேனை சாப்பிட்டாரு. அதனால் அவருக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல்கிட்ட முறையிடுறாங்க. யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்டு. தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். பெலிஸ்தரின் மேலே வெற்றி பெற்றது யோனத்தான் தலைமையில் இந்த வெற்றி கிடைத்தது. தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். யோனத்தான் தேவன் துணை நிற்க காரியத்தை நடப்பித்தவனாக இருந்தான். ஓகே, அடுத்தது, இதற்கப்புறம்தான் நமக்கு இங்கே தாவீது அறிமுகமாகிறார். சவுலை பற்றி பார்த்தோம், யோனத்தானை பற்றி பார்த்தோம். நமக்கு நன்கு தெரிந்து இஸ்ரவேலுடைய அடுத்த அரசனாக வரப்போகிற தாவீது இப்போ தான் அறிமுகமாகிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 4வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தாவீது யோனத்தானுக்கு அறிமுகமாகிற ஒரு சீன் நம்ம அங்கே பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தை முறியடித்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த கோலியாத்தை முறியடித்ததுக்கு அப்புறம் சவுல் கூப்பிட்டு அழைப்பார், யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அங்கே தாவீது யோனத்தானுக்கு அறிமுகமாகிறான். தாவீது யோனத்தானுக்கு அறிமுகமாகிறான். இது 1 சாமுவேல் 18 1-4 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு, யார்? தாவீது சவுலோட பேசி முடித்த பின்பு, கோலியாத்தை கொண்ட பின்பு சவுலினுடைய கூடாரத்திற்கு சவுல்கிட்ட தாவீது பேசி முடித்த பிறகு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் சேர்ந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஓட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்படுகிறது. இதிலிருந்து என்ன சொல்கிறேன் என்றால், யோனத்தான் சரியான நட்பை தெரிந்தெடுத்து தக்க வைத்து கொண்டான். சரியான நட்பு அவனுக்கு தெரியுது. தாவீது நல்ல நண்பன், தாவீது ஒரு சிறந்தவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கான் என்பதை தெரிந்ததுனால அவன் அந்த நல்ல நட்பை தெரிந்தெடுத்து தக்க வைத்து கொண்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நம்முடைய நட்பு வட்டாரங்களை நாம் தீர்மானிக்கிற பொழுது, நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது, நல்ல நண்பர்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தரோடு நடக்கிறவர்களாக, கர்த்தரால் பராக்கிரமம் செய்கிறவர்களாக, அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நாம் நம்முடைய நட்பு வட்டத்துக்குள் நாம் வைத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு. ஒரு சூழ்நிலையில் தகப்பனா தாவீதா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் யோனத்தான் தள்ளப்படுகிறான். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு சவுல் அரசனுக்கு தாவீதை பிடிச்சிருக்கு. அப்புறம் அவனை அதிகமாக பிடிக்கலை. அவனை ஒரு முறை கொல்ல பார்த்தான், ஈட்டி எறிஞ்ச சம்பவங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே நம்ம பார்க்குறோம், யோனத்தான் சவுலின் குமாரனாகிய யோனத்தான், 2வது வசனம், சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்கிறார். தகப்பனா தாவீதா என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் யோனத்தான் நிற்கிறார். அதை நம்ம ஒரு சஸ்பென்ஸாக வச்சுக்கணும். நம்ம தொடர்ந்து போகலாம். அடுத்து நான் சொல்லக்கூடிய காரியம், யோனத்தான்
நல்ல நட்புக்காக கெட்ட பெயரையும் ஏற்றுக்கொண்டான். இப்போ அப்பா தாவீதுக்கு எதிரியாக பார்க்குறார். ஆனால் அவங்க பையன் யோனத்தானுக்கு தாவீது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். இவனும் கர்த்தரை சார்ந்தவன், அவனும் கர்த்தரை சார்ந்தவன். இப்போது அவங்க அப்பா கோவப்படுறாரு. நீ எப்படி அவங்க கூட இன்னும் ரிலேஷன்ஷிப்பை வச்சிட்ருக்கிற, அந்த உறவை எப்படி நீ தொடர்ற? 1 சாமுவேல் 20:30 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 சாமுவேல் 20:30. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, மாறுபாடும் உள்ளவளின் மகனே, தாம் பேர் கூட சொல்ல, மாறுபாடு உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ என்று சவுல் யோனத்தானை கடிந்து கொள்கிறார். பாருங்க, அப்பா திட்டுறாரு. யோனத்தான் நல்ல நட்புக்காக கெட்ட பெயரையும் ஏற்றுக்கொண்டான். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான காரியம், ரொம்ப நம்ம இப்போ கிளைமேக்ஸை நிரம்பிட்டு இருக்கோம். நம்முடைய செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லப் போகிறேன். 1 சாமுவேல் 23:17 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீர் பயப்பட வேண்டாம். இது யோனத்தான் தாவீதிட்ட பார்த்து பேசுகிறார். தாவீதிடம் பேசியது, யோனத்தான் தாவீதிடம் பேசியது. நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு 2வதாயிருப்பேன். நல்லா கவனிங்க, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். யார் சொல்கிறது? யோனத்தான். யாரை பார்த்து சொல்கிறார்? தாவீதை பார்த்து சொல்கிறார். தாவீது, நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்றேன் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். இது யோனத்தானுடைய ஒரு விசுவாச அறிக்கை. உண்மையிலேயே யோனத்தானுக்கு ஒரு சல்யூட் நம்ம அடிக்கணும். இல்லை, எவ்வளோ தைரியமாக ஒரு விசுவாச அறிக்கையை அவர் சொல்கிறார். ஆனால் இந்த விசுவாச அறிக்கையை சொன்ன அதே யோனத்தான் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 1 சாமுவேல் 31 வசனங்கள் 1-2 நான் வாசிக்கிறேன். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடைய யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே விட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்குசுவாவையும் வெட்டி போட்டார்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ தானே ஒரு விசுவாச அறிக்கை சொன்னார். 1 சாமுவேல் 23:17 மிஸ்டர் டேவிட், யூ வில் பி த கிங். தாவீது, நீ ராஜாவாக இருப்பீர், நான் உங்களுக்கு செகண்ட் இன் கமாண்ட், நான் தான் நம்பர் 2. ஒரு விசுவாச அறிக்கை. அப்படி சொல்ல மனுஷன் எப்படி சாக முடியும்? வெட்டப்பட்டார்களே, எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். 2 சாமுவேல் 1:23 அவன் செத்து போனதுக்கப்புறம் அவனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, யோனத்தான் கழுகை பார்க்கிலும் வேகமானவன், சிங்கத்தை பார்க்கிலும் பலம் உள்ளவன். 2 சாமுவேல் 1:23 இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த வேதனையில் அவங்க சொல்லக்கூடிய காரியம், யோனத்தான் கழுகை பார்க்கிலும் வேகமானவன், சிங்கத்தை பார்க்கிலும் பலமுள்ளவன். உயிரோடு இருக்கையில் 1:23 2 சாமுவேல் 1:23 உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள். நம்ம யோனத்தானை பற்றி பார்த்துட்ருக்குறோம். கழுகை போல வேகமானவன், சிங்கத்தை போல பலமுள்ளவன். அவன் ஏன் சாக வேண்டும்? தாவீது, நீ ராஜாவாக இருப்பீர், நான் உனக்கு 2வதாக இருப்பேன்னு சொன்னானே, அவன் எப்படி செத்துப்போனான்? இங்கே தான் மிக முக்கியமான ஒரு காரியம். யோனத்தானிடம் வேகம் இருந்தது, அவனிடத்தில் பலம் இருந்தது, அவனிடத்தில் தைரியம் இருந்தது, ஞானம் இருந்தது. அவன் ஒரு பராக்கிரமசாலி. ஆனாலும் யோனத்தான் வெட்டப்பட்டான். தான் சாதிப்பேன் என்று நினைத்த காரியத்தை யோனத்தானால் முடிக்க முடியவில்லை. ஏன் என்கிற கேள்வி, அதற்கான பதில் என்ன தெரியுமா? யோனத்தான் தவறான இடத்தில் நின்று விட்டான். ஜோனத்தான் ஸ்டூட் ஆன் த ராங் சைடு. தாவீது, நீ ராஜாவாக இருப்பீர்னு சொன்னான்ல, அப்போது இந்த யுத்தத்தில், இந்த குறிப்பிட்ட யுத்தத்தில் தாவீது கலந்து கொள்ளவில்லை. அவன் வேறு இடத்துல இருக்கிறான். என்ன பண்ணியிருக்கணும்? யோனத்தான் தாவீதின் பக்கம் சென்று இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நாம் வெற்றியை இழந்து விடுவதற்கான காரணம், ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் நம்ம நிறைவேற்ற முடியாமல் போகிறதற்கான காரணம் என்ன தெரியுமா? வெற்றியாளர்களின் பக்கத்தில் நாம் நிற்க தவறி விடுகிறோம்.
வெற்றி பெற வேண்டுமா, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமா, கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமா, நீங்கள் சூஸ் பண்ணுறதுலாம் கரெக்டு தான். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது அவசியம். அவருடைய உறவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். விசுவாச அறிக்கை செய்வது அவசியம். ஆனாலும் மிக முக்கியமான காரியம், when it matters most என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, எப்பொழுது முக்கியமான நேரம் வருகிறதோ, முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் வெற்றியாளர்களின் பக்கத்தில் இருக்க வேண்டும். நாம் எந்த விசுவாச அறிக்கை செய்தோமோ அந்த அறிக்கைக்கு ஏற்ற அந்த ஆக்ஷன் இருக்கணும். நாட் ஓன்லி த வேர்டு. யோனத்தான் பேசினான், ஆனால் ஆக்ஷன் இல்லையே. அவன் தாவீது கூட இருந்திருந்தானால் ஒருவேளை சவுல் செத்து போயிருப்பார். அதுக்கப்புறம் யோனத்தானுடைய சகோதரர்கள் ஒருவேளை வெட்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் யோனத்தான் தாவீதோடு இருந்திருப்பார்கள். தாவீது நிச்சயமாக ராஜாவாக வருவார் என்று யோனத்தானுக்கு தெரியும். தாவீது ராஜாவாக இருப்பார். வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஹிஸ்டாரியன்ஸ் இப்படி சொல்கிறாங்க, இஸ்ரவேலினுடைய வரலாறு ரொம்ப வித்தியாசமாக போயிருக்கின்றாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு தாவீது ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலியோ, கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரோ, அதற்கு ஈக்குவலாக யோனத்தானும் இருந்தான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாங்கன்னா இஸ்ரவேலினுடைய வரலாறே மாறிப்போய் இருக்கும். இன்னும் சிறந்த வெற்றிகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள், இன்னும் உச்சங்களை தொட்டிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கே யோனத்தானுடைய ஒரு தவறான முடிவின் காரணமாக அவன் தன் வாழ்க்கையே இழந்து போய்விட்டான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த அணியில் இருக்கிறீர்கள்? வெற்றி பெறப்போகிற அணியின் பக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் விசுவாச அறிக்கையாக மாத்திரம் இல்லாமல் அது நடைமுறையாகட்டும். தீர்மானம் உங்கள் கையில் இருக்கிறது. நான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற கர்த்தர் வழிநடத்துகிற அந்த பாதையில் நான் போவேன். நான் யாரோடு சேர்ந்து என்னுடைய விசுவாச பயணத்தை தொடர வேண்டுமோ, ஏதோ நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருப்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்கு தான். இந்த செய்தி உங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ உங்களுடைய எதிர்காலத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ அதுதான் உங்களை தீர்மானிக்கும். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல தீர்மானங்களை எடுங்கள். ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு முற்றிலும் உங்களை விட்டு கொடுங்கள். தவறான அணியிலே இருந்து விடாதீர்கள். வெற்றி பெறப்போகிற அணியை தேடி கண்டுபிடியுங்கள். நிறைய இடத்துல நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, நம்ம சரியான தீர்மானங்களை எடுக்காதபடிக்கு நாம் தவறான இடத்துல ஸ்டாக்னட்டாகி நின்று விடுகிறோம். இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நல்ல தீர்மானங்களை எடுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க, அந்த அறிக்கையின்படியே நடவுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தருவார். யோனத்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சவால். நல்ல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் யோனத்தானுடைய வாழ்க்கையில் நல்ல படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். பாசிட்டிவ்ஸை எடுத்துக்கொள்வோம். யோனத்தான் வாழ்க்கையில் காணப்பட்ட நெகட்டிவை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக அமையட்டும். காட் பிளஸ் யூ.